இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பீகார் மாநில அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியலில் 947 வாக்காளர்கள் அழகா சொல்றாரு பாருங்க. VTN 6 என்ற முகவரியில் வாழ்கிறார்கள். இது உண்மையா? நிடானி கிராமத்தில் பல நூறு வீடுகளும் குடும்பங்களும் வாழ்கிறார்கள். ஆனால் வாக்காளர் பட்டியலில் ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒரு கற்பனையான வீட்டில் வாழ்வதாக காட்டியிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ராகுல் காந்தி தன் எக்ஸ் தளத்தில் ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையத்தின் மேஜிக்கை பாருங்கள், ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒரு வீட்டில் வாழ்வதாக குறிப்பிட்டிருக்கிறதே என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்காளர் பதிவு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பட்டியலை ஆய்வு செய்திருப்பார்கள். ஆனாலும் வீட்டு முகவரியை ஏன் கவனிக்கவில்லை? ஏனென்றால் அதனால் சிலருக்கு பயன் ஏற்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது. அதாவது இது ஏதோ ஒரு தவறு அல்லங்க, இது வெளிப்படைத்தன்மை என்ற பெயரில் நடக்கும் மோசடிங்க. வீட்டு எண்ணை நீக்கிவிட்டால் போலி வாக்காளர்களை மறைத்து விடலாம், போலி வாக்காளர்களை உருவாக்கலாம், அவர்களது அடையாளங்களை மாயமாக்கி விடலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி தற்போது குற்றம் சாட்டி இருக்கிறது. இப்ப நம்ம இதை பார்வை என்ன, காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறத தாண்டி இந்த அட்ரஸ்ல நிடானி கிராமத்தில் 947 பேர் ஒரே முகவரியில பதிவிட்டிருக்கிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த பீகாரிலும் வாக்காளர் பட்டியல பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது அல்லவா? இதை கற்பனை செஞ்சு பார்க்கணும் அல்லவா? ஜனநாயகம் திருடப்பட்டு விட்டதாக ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதற்கு வாழும் உதாரணம் தான் நிடானி கிராமம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதை எதுக்கு தேர்தல் ஆணையம் மறுக்கணும்? அந்த கிராமத்தில் இந்த நம்பிக்கை இது இருக்குதா? அந்த கிராமத்தில் சொல்லக்கூடிய அந்த வீடு இருக்கிறதா? இந்த கிராமத்தில் இந்த விவகாரங்கள்லாம் இருக்கா இல்லையா என்பதை அவர்கள் பார்த்தாலே உண்மை தெரிந்து விடுமே. அப்ப மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த தப்பை செய்கிறது என்பதை மிக மோசமான அளவில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதையும் உறுதி செய்ய முடிகின்றது.